கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக வாரணாசியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினருக்கு எதிராக பாரதிய ஜனதா தொண்டர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு எதிராக போட்டியிடும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் வாரணாசியில் தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் கெஜ்ரிவால் மாலையில் பிரச்சார கூட்டங்களில் பேசுகிறார். வாரணாசி பொதுக்கூட்டத்தில் பேசிய கெஜ்ரிவால் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஊழல் அரக்கர்கள் என்றும் இவ்விரு கட்சிகளையும் ஒழித்தால்தான் இந்திய அரசியல் சுத்தமாகும் என்றும் கூறினார். வாரணாசியில் மோடியையும் அமேதியில் ராகுலையும் தோற்கடிக்க வேண்டுமெனவும் அழைப்பு விடுத்தார். டெல்லி முதல்வர் பதவியை திடீரென்று ராஜினாமா செய்தது தவறு என்றும் ஒப்புக்கொண்ட கெஜ்ரிவால் வருங்காலத்தில் மக்களின் கருத்தறிந்து முக்கிய முடிவுகளை எடுப்பேன் என்றும் உறுதி கூறினார். सरकार बनाने के पहले इस्तीफा देने जनमत संग्रह कराया था. अब जो कंफ्यूजन फैला, जब मैं सोचता हूं मुझे लगता है कि अगर इस्तीफा देने के पहले भी जनमत संग्रह कराया होता, जनता भी यही कहती जी इस्तीफा दे दो. लेकिन अगर हमने जनता से पूछ के ये बात की होती तो जनता के बीच में कंफ्यूजन नहीं होता. ये हमारी गलती है. आगे से हम कोई भी मेजर निर्णय लेंगे जनता से पूछ के. வாரணாசி வாக்காளர்களிடம் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு திரட்ட பல்வேறு வியூகங்களை வகுத்துள்ள ஆம் ஆத்மி கட்சியினர் முதல் கட்டமாக புதனன்று அதிகாலையில் வாக்கிங் சென்றவர்களிடம் வாக்கு சேகரித்தனர். டெல்லி முன்னாள் அமைச்சர் மணீஷ் சிசோடியா தலைமையில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பதை அறிந்த பாரதிய ஜனதா தொண்டர்கள் அங்கு விரைந்தனர். மணீஷ் சிசோடியாவை திரும்பி போ என்று கோஷங்களை முழங்கியபடி போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனால் வாரணாசியில் அதிகாலையிலேயே பெரும் பரபரப்பு காணப்பட்டது. மோடியை எதிர்த்து போட்டியிடுவதாக அறிவித்த அன்றே கெஜ்ரிவால் மீது முட்டைகளும் கருப்பு மையும் வீசப்பட்டது குறிப்பிடத்தக்கது.